அதாவது இது வாகன கடத்தலுக்கு பிறகு அந்த கடத்தினதுக்கு பிறகு அந்த பதிவு செய்வதற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு RMB என்று சொல்லப்படுகின்ற தமிழ் அப்படி சொல்ல மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலே சென்று அங்கக்கூடிய பதிவு புத்தகங்களை திருடி 5000 படி அதனை விற்பனை செய்து ஒரு புத்தகம் 5000 ரூபாய் வீதம் விற்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதற்கான பிரதான சூத்திரதாரியாக 38 வயதுடைய பெண் ஒருவர் தான் செயற்பட்டிருக்கிறாராம். அதே போன்று சட்டத்துக்கு முரணான போலியாக தயாரிக்கப்பட்ட வியாஜவ செகசு நில முத்ரா ரசகு போலியாக தயாரிக்கப்பட்ட சட்ட இலச்சினைகளும் மீட்கப்பட்டிருக்கலாம், கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கொள்வனம் செய்யும் போது வாகனங்களை நன்றாக அவதானமாக இருக்குமாறு கூறியிருக்கிறார்கள். கொழும்பு வஞ்சா விமர்சன அங்சியன் புலூர் பரீட்சணை கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். இது தினவின பத்திரிகை செய்தி. அதைத் தொடர்ந்து திவைன பத்திரிகையினுடைய செய்தி இது. முஹுதீன் மினிசுன் ரட்டயவு முஹுதீன் CID தலே ராஸ் போலீசிய வெஸ்வலாகன கலமேயுமக். அதாவது ரகசிய போலீஸ் மிகவும் கடுமையாக உழைத்ததன் பிற்பாடு இந்த கடல் மூலமாக கடத்தி சென்ற முஹுதீன் அவர்களை CID-னர் பிடித்து கடல் மூலமாக மக்களை வந்து சட்டவிரோதமான முறையில், அதாவது விசா இன்றி, அந்த பிரச்சனை சமீப காலமாக நிறைந்து காணப்படுகின்றது. சட்டவிரோதமான முறையில் நாடு கடத்திய அது எப்படியாவது கண்டுபிடிக்கப்பட்டது பெரிய விஷயம். அடுத்து லங்காவோட தீர்ணாத்மக ஜெனீவா சசிய அரபே லக்பிம்பத்தினுடைய செய்தி. ஜெனீவா பேரவை இன்று ஆரம்பமாக என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது சிங்கள பத்திரிகையில். லங்காதீப பத்திரிகையுடைய செய்தி. கருங்கா கண்டெய்னர் பாலவாக் முதாதென்ன பிரபலயான் வெலிக்காய் ரேகுவ அத்ததமீனி படே கெஸ்ஸை. கருங்கா ஒரு வகை பாக்கு விதைகள் 15 கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்ட கண்டெய்னர்களை விடுவித்துக் கொள்வதற்கு முக்கியஸ்தர்கள் வந்து போராடுறாங்க. நடிகர்களாக இருக்க வாய்ப்பில்லை, அரசியல் பிரமுகராக தான் இருக்க வேண்டும். அவர்கள் தான் முயற்சிக்க வேண்டும். இலங்கையில முக்கியஸ்தர்கள் யாரு? அரசியல் பிரமுகர்கள். நடிகர்களும் அரசியல் பிரமுகர்களாக மாறி இருக்கிறார்கள். அது சரிதான், அது நீங்க சொல்வது சரி. ஆகவே அரசியல் சார்ந்தவர்கள் என்று சொல்லுவோமே, அல்லது அரசியல் சாயம் பூசப்பட்டவர்கள், அரசியல் பின்புலம் மிக்கவர்கள் இதை முயற்சித்திருக்கின்றார்கள். ரேகுவ, அதாவது எங்களுடைய சுங்கத்திணைக்களத்தின் செயல்படுகிறது. வாழ்த்துக்கள். அவர்களுக்கு இப்போது கொஞ்சம் அழுத்தம் குறைவா இருக்கிறது போல் தெரிகிறது. எப்போது அதற்கு வளர்த்து வருகிறதோ தெரியவில்லை. லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சுங்க பிரிவினருக்கு. மௌபிம பத்திரிகையினுடைய செய்தி இது. வில்கமுவே சபாபதி கஞ்சா சமகாலை. நாங்க ஏற்கனவே பார்த்த செய்திதான். வில்கமுவே சபாபதி, அதாவது வில்கமுவே தலைவர், முன்னாள் தலைவர் இருவருமாக இணைந்து கஞ்சா கடத்திய சம்பவம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரிவீர பத்திரிகையுடைய செய்தியும் இதுதான். இதுவும் நாம் பார்த்த செய்தி. நாமல் உயனட்ட போரதாலா சுது திருவான நிதியட்ட பிட்டரட்ட முதாதில ரிங்கதி. அதாவது வெளிநாட்டுக்கு பணம் பெற்று வெளிநாட்டு பிரஜைகளுக்கு கிட்டத்தட்ட யாரோ ஒரு பெரிய பிரமுகருக்கு அதை விற்பனை செய்யக்கூடிய செய்தி நாம் ஏற்கனவே பார்த்த தகவல். இவை இன்றைய தினம் சிங்கள பத்திரிகை செய்திகளாக. இனி தமிழ் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்லலாம். அந்த அடிப்படையில் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் தந்தையினுடைய செய்திகள் இவை. இலங்கை யுத்த குற்ற செயல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும். அடுத்து பாதுகாப்பு செயலாளர் தேர்தல் மேடைகளில் ஏறுவது சட்டத்துக்கு முரணாவது. இதை திசாத்த நாயக்க ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க விருப்பமா இல்லையா முஸ்லிம் காங்கிரசிடம் கேட்ட ஜனாதிபதி இந்த நிலையில் எவ்வாறு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் நிலைப்பாடு என்பதை பார்க்க வேண்டும். அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இதற்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வந்த செய்தி, அதாவது சனிக்கிழமை அன்றைய தினமே அல்லது ஞாயிறு பத்திரிகையில் வெளியான செய்தி. ரவுஃப் ஹக்கீம் பதிலளித்திருந்தார், வேண்டுமானால் வெட்டி தள்ளுங்கள், நாம் விலக மாட்டோம் அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் அரசாங்கம் வேண்டுமானால் எம்மை விலக்கட்டும், நாம் விலக மாட்டோம். ஆனால் முஸ்லிம் காங்கிரசுக்கு உள்ளே கொஞ்சம் பூசல்கள் இருப்பதை பூசல்கள் இருக்கிறது. எல்லா கட்சிகளிலும் உள்ள பிரச்சனை பாரதூரமாக இருக்கிறது போல் இருக்கின்றது. அடுத்து பார்க்கலாம். முல்லைத்தீவிலும் மனித எச்சங்கள் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கு. அதற்கு தான் ராணுவ பேச்சாளர் சொன்ன கருத்தை நாங்கள் முன்னிலை குறித்திருந்தோம். அது ஒரு விவசாயினுடைய காணி என்பதுதான் இன்னொரு சுவாரஸ்யமான விடயம். இயக்கட்சியில் 36 ஏக்கர் காணி ராணுவத்தினரால் சுவீகரிப்பு என்கிற செய்தியாயிருக்கு. இந்த இடத்தில் சொல்ல வேண்டும், இயக்கட்சி புதுக்காடு, அங்கால முகமாலை. இப்படித்தான் யாழ்ப்பாணம் போகும்போது இருக்கும். நீங்க முகமாலை மற்றும் புதுக்காடு போன்ற பதவி, அதாவது முன்னர் அது இயக்கட்சி என்ற பேர்ல இருந்தது, பின்னர் அது புதுக்காடாக மாற்றப்பட்டது. அலுத் கெல என்கின்ற பேர்ல மாற்றப்பட்டுச்சு. என்னன்னு தெரியல. பிறகு திருப்பி இயக்கட்சி என்ற பேர்ல இருக்காது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான என்ன சொல்லுவது கன்னிவடிகள் இன்னும் அகற்றப்படாத பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது அது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்ல 36 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நான் இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறேன். இனி
தீர்மானிக்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. தமிழ் தந்தையினுடைய ஆசிரியர் தலையங்கம் ஜெனீவா தீர்மானம் தேடும் நல்லிணக்கம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. எல்லோரும் எதிர்பார்த்திருப்போம். அதுதான் ஆசியாவின் அதிசயம். எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை, அதான் ஆசியாவின் அதிசயம். அரசு பார்த்து கொண்டிருக்க, உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, வியத்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் தான் இப்படியான வியப்பு இருக்கிறது என்பதுதான் தமிழ் பேசும் மக்களுடைய கேள்வி. நியாயம் கிடைக்குமா? சஞ்சுவினுடைய கற்பனை சித்திரமாக தமிழ் தந்தி வடித்திருக்கும் சித்திரம் அது. வீரகேசனுடைய செய்திகள் ஏன்னு இலங்கையுடன் கைகோர்த்து செயற்பட விரும்பும் அமெரிக்கா பதில் உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பேன். அமெரிக்கா இருந்தா போல பல்ட்டி அடிச்சது போன்ற செய்தி வருது. இல்ல கஜமுகன், அதாவது அமெரிக்கா கூறுகின்றது இலங்கையில் நல்லிணக்க விசாரணைகள் நம்பகமான முறையில் நடத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் உதவி செய்ய நாங்க இலங்கையில சரியான விசாரணைகள் உரிய முறையில நடத்தப்பட்டு அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமானால், கிடைப்பதற்கு இவர்கள் முன்னேற்பாடுகளை மேற்கொள்வார்களானால் கட்டாயம் அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்கும். அதுதான் விஷயம். ஐக்கிய நாடுகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதிகளை கூட்டமைப்பு சந்திக்கும், சர்வதேச விசாரணைக்கும் வலியுறுத்தும் என்கிறார் மாவை சேனாதிராஜா என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அவர்களா அனுப்பும் வரை இதை விட்டு அசையவே மாட்டோம். நாம் கூறிய செய்தி படித்திருக்கிறார். ஆகவே தொங்கிக் கொண்டு ஒரு விடயம் இல்லாம ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கின்றதா என்ற கேள்வி வருகிறது. அதை தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய முடிவு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டமும் விசாரணைக்கான கோரிக்கையும் என்கிற செய்தி பேசுவதாயிருக்கிறது. வீரகேசரி பத்திரையில் இது. இனி நாங்கள் தினகரனுக்கு செல்வோம். தினகரனுடைய செய்திகள். ஜெனீவாவுக்கு கோள் சொல்லி குழப்பம் ஏற்படுத்த முஸ்லிம் காங்கிரஸ் முயற்சி. முஸ்லிம்கள் என்றும் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் வலுவாக செயற்பட்டவர்கள். முஸ்லிம் காங்கிரசினுடைய நிலைப்பாடு வேதனை அளிக்கிறது என்ற செய்தியாக இருக்கிறது. அமைச்சர் அஸ்ரப் முதல் எதை கலைக்கிறார் அவர் யோசிச்சுதான் கலைப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த நாள் மாறி சொல்லி விட்டுருவார். இது வளமையான விடயம். அமைச்சர் அஸ்ரப் கூறிய கருத்து இங்கே பிரச்சனமாயிருக்கிறது. இப்போது முஸ்லிம் காங்கிரசுக்கு வலை வீசுவதற்கு அரசியல் இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைச்சரை இப்போது செல்லுகிறார். பார்ப்போம். அடுத்து இலங்கையின் பதில் அறிக்கையை இணைத்து வழங்காதது ஏன்? நவநீதம் பிள்ளையிடம் ரவீனா தாரியசிங்க கேள்வி என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள பிரேரணை தொடர்பாக கடந்த காலத்தில் அவர் ஒரு சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு முன்னர் நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு அறிக்கையை அனுப்பியிருந்தார். இந்த அறிக்கையை தான் நான் சமர்ப்பிக்க போகிறேன், இதற்கான பதிலை நீங்கள் தாருங்கள். அப்ப இவர்கள் அதற்கான பதிலை தயாரித்து கொடுத்து விட்டார்கள். அந்த பதிலையும் இணைத்து இந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படும் போது ஏன் அது இணைக்கப்படவில்லை என்பதுதான் இவரது கேள்வி. அது கேள்வியா இருக்கு. ரவீநாதனுடைய ஆர்எஸ்சிங்கனுடைய கேள்வியாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வீதி நாடகங்களை காட்ட உள்ளோம். ஐடென்டி கார்டு பறிப்பது பற்றியும் காகித துண்டில் கடைகளை முடிப்பது பற்றியும் அப்பாவிகளை கொண்டது பற்றியும் அதில் காட்டப் போகிறீர்களா என்கிற செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த மீளிணக்கப்பாட்டுக்கு பழைய விடயங்களை ஆராய வேண்டாம் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லுவார். ஆனா தேசிய பத்திரிகை பழைய விடயங்களை ஆராய்ந்து சொல்லி தேர்தலில் எப்படியாவது ஏதாவது வாக்கு வங்கிகளை அரசுக்கு எடுத்து கொடுக்கத்தான் வரும். தேர்தல் ஆணையாளர்களுக்கு இந்த என்ன சொல்வது அரச பத்திரிகையில் வரக்கூடிய இந்த மறைமுக விளம்பரங்கள் தெரியப்படுத்தப்படுகிறதான்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? தமிழ் பத்திரிகைகள் அதாவது சிங்கள அரசு சார்ந்த சிங்கள பத்திரிகைகள் இவ்வாறான இதுகள் வருகின்றதா என தெரியவில்லை. நான் பார்த்த அளவில் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையாளர் தமிழ் கற்றிருந்தால் அல்லது அவருக்கு தமிழ் தெரிந்த ஒருவர் இவ்விடயத்தை விளக்குவாரானால். ஆனால் பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் எப்போதும் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர். எனவே அவருக்கு நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றோம். தயவு செய்து பிரஸ் ரிலீஸ் மூலமாக இதை காட்டக்கூடியதாக இருக்கும். முகமது அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் அவருக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். உலக வனவிலங்கு தினத்தில் யானைகளை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்தி இங்கே ஆசிரியர் தலைப்பாக பிரசுரமாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய செய்திகளாக இருக்கின்றன. அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். சுடரொளியினுடைய செய்தி. முதல் நாளே வேட்டை ஆரம்பிக்கிறது அமெரிக்கா. பிரேரணைக்கு ஆதரவு திரட்ட மூத்த அதிகாரிகள் களத்தில். இறுதி முயற்சியில் மஹிந்த களத்தில் என்கின்ற செய்தி. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி புலோலியில் திரண்டது தமிழர் சேனை என்கின்ற செய்தி. ஜெனீவாவில் ஆரம்பமாகும் உலக மனித உரிமைகள் மாநாடு. சுடரொளியுடைய ஆசிரியர் தலையங்கம். வேறு விறகு வாங்கிலியோ விறகு அப்படி என்றால் இப்போது மரம் விறகாக மாறிவிட்டது. குழுவின செய்வோமா இல்லையா என்று ஜனாதிபதி யோசித்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் இப்போதும் கபட நாடகம் ஒன்றை விளையாடி கொண்டிருப்பது போன்ற ஜேபியின் கற்பனை அது. இது சுடரொளி பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது கேலி சித்திரத்துடன். அடுத்து தினக்குரல் செய்திகளை பார்க்கலாம். கோபிதாசன் மரண கொலை சர்வதேச விசாரணை அவசியம், தமிழ் கட்சிகள் வலியுறுத்தல். அரசியல் பிரமுகர்கள் மக்கள் அஞ்சலியுடன் கோபிதாசன் உடல் நல்லடக்கம். மஹிந்தவை மன்மோகன் சந்திப்பது தமிழரை புறக்கணிக்கும் செயல், கருணாநிதி கண்டனம். இன்றையாவது அவர் பேசியிருக்கிறது பெரிய விஷயம். அவர் இப்படித்தான் பேசுவார், பட்டும் படாம.
LLRC கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் இது ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கவுன்சில், அதாவது அது அந்த சில்ல மாத்தி இந்த சில்ல போடலாம்னு சொல்றாங்க. அதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், தென்னாப்பிரிக்காவில் பெரும்பான்மை இனம் கருப்பினம், இலங்கையில் சிறுபான்மை இனம் தமிழ் பேசும் மக்கள். எனவே இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடயம். இரண்டாவது சுற்று கெடுபிடி யுத்தம் தினக்குரல் பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த கேலி சித்திரம், சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேலி சித்திரம், பிரதீப்புக்கு வாழ்த்துக்களை நாங்கள் கூற வேண்டும். அடுத்து உதயன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். பழைய வரை நாளை ரயில் சேவை ஆரம்பம். ஆஹா, நல்ல ஒரு விஷயம். கோபிதாசின் இறப்புக்கு நீதி கேட்டு வடமராட்சியில் நேற்று போராட்டம். சுதந்திரமே ஒரு பார்ப்போமானால் கஜமுகன் அரசியல் கைதியாக, அரசியல் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர். பின்னர் இங்கு இந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை, அதாவது அரசியல் கைதி சந்தேகத்தின் பேரில் அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலர் இன்னும் விசாரிக்கப்படாமலே இருக்கின்றார்கள். அவர்களை தயவு செய்து விசாரணை நடத்தி அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதை தீர்மானித்து. இந்த இடத்துல துஷானை இன்னொன்று ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இலங்கை வந்த நவநீத பிள்ளையார் அம்மையார் உங்களுக்கு தெரிந்திருக்கும். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்திருந்தார். அப்போது எல்லோரும் கேட்டிருந்தார்கள், இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி பற்றி உங்களுக்கு தெரியவில்லையாண்டு. அவர் கூறிய விடயம், நான் அபிவிருத்தியை பார்க்க வரவில்லை, மனித உரிமை சார்ந்த விடயத்தை பார்க்க வருகிறேன். அவர் கூடிய முதலாவது குற்றச்சாட்டு, இப்போது கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க சொல்லித்தான், உண்மையான சட்டத்தை நிரூபிக்க சொல்லித்தான். அதைத்தான் இங்கே கேட்கிறாங்க. சர்வதேசமே மௌனமாக இருக்கிற தருணத்துல மக்கள் கேட்டு யாரு அதை நிலைநிறுத்த போகிறார் ஒரு கேள்வி இருக்கிறது தானே. நாங்கள் பேசலாம், ஆனால் யதார்த்தம் கொஞ்சம் முரணாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தர்மம் வெல்ல வேண்டும், அவ்வளவுதான். சுதந்திர ஈழமே எமது இலக்கு. வைகோ நேற்று முழக்கம். இவர்கள் அங்கிருந்து முழக்கம் விட்டு விடுவார், அவர்கள் பிரச்சனை இல்லை. அதுல சுணக்கத்தையும் பாதிப்பையும் எதிர்கொள்வது சமுதாயம். பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட இலங்கைக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய, அதாவது இலங்கை, அது எப்படி தெரியும் உங்களுக்கு? வைகோவின் நிலைப்பாடு. வைகோ இன்னொரு விடயம் சொல்றேன், காங்கிரஸ் வெற்றி பெறும் போது இதுதான் நாங்கள் எப்பவும் தவறான ஒரு விடயத்துக்கு நாங்கள் அழைத்து செல்வதற்கு என்னென்ன நாம் சார்ந்த விடயங்களை பார்க்கிறோம். மத்திய அரசு எடுத்துக்கொள்ளுங்கள். ராஜீவ் காந்தி என்பவர், இந்திரா காந்தி என்பவர் என்று அவர்கள் வட புலத்தை பொறுத்த மட்டில் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, நேரு பரம்பரையிலே வந்தவர்கள். அவர்களுக்கு இருக்கும் செல்வாக்கு வேறு. அதாவது கஜமும் நான் இங்கே குறிப்பிட வந்தது, பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு வேறு, வைகோவின் நிலைப்பாடு வேறு. வைகோ இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்திருப்பாராயின் அவர் எதனை மேற்கொள்ள முடியும் அவரால்? இலங்கை அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியாக இலங்கைக்கு வந்து இலங்கையில் என்ன நடக்கிறது என்பதை பார்வையிட்டு சென்று அங்கே ஏதாவது குரல் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே இந்த விடயத்தை கையில் எடுக்கும் போது அவர்களது வடபுலத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் பாதிப்படையும் என்றும் அவர்களுக்கு ஓரளவு மூளை இருக்கிற என்பதை இந்த ஞாபகப்படுத்துகின்றேன். என்றால் தேசிய தலைவர் ராஜீவ் காந்தி, அவை பாரதிய ஜனதா கட்சி அதை கையில் எடுத்து அதைத்தான் தேர்தலிலே ஒரு விடயமாக வருமாக இருந்தால், நரேந்திர மோடி அதை செய்வாராக இருந்தால், அவருடைய வடபுலத்து வாக்கு வங்கிகள், ஏன் கேரளா மற்றும் கர்நாடக வாக்கு வங்கிகள் கூட பாதிப்படையலாம். யோசிக்க வேண்டும். எனவே அவர் மதம் சார்ந்த கட்டாயம் இலங்கைக்கு எதிராக, உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி யாருமே அழுத்தம் இல்லாமல் இடைநிறுத்தக்கூடுமே தவிர இலங்கை நேரடியாக செயற்பட மாட்டார். சர்வதேச விசாரணைக்கான முழு ஆதரவுக்கு அவர்கள் கைகொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு அரசியல் நகரை பொறுத்த மட்டில். இது நாங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கிடையே வகையான ஒரு புரளி ஒன்று வருகிறது. ஆனால் உண்மை நிலைப்பாட்டை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும். இலங்கை தமிழர்களுடைய சொந்த நாடு இலங்கை தான், மறக்க வேண்டாம். இது இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகை செய்தி. அடுத்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை செய்திக்கு செல்வோம். ஜனாதிபதி தேர்தல் நடத்த ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல் என்கிற செய்தியாக இருக்கு. அதான் 2016 நடத்தப்பட மாட்டாங்க. அப்படியே நடத்தினாலும் இவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பது எனக்கு கேள்விக்குறி. ஏன்னா உங்களுக்கு இல்லை, அது வெற்றி பெற மாட்டார்கள் என்பது பலரது முடிவு. சரியா? யாழ் நகர விருதுகளில் திடீர் சுற்றி வளைப்பு, 5 பெண்கள் உட்பட 8 பேர் கைதாகினர். பெண்களில் 2 பெரும்பான்மையினத்தவர்கள் என்ற செய்தியாக இருக்கு. யாழ்ப்பாணத்திலும் விபச்சாரம் தலைவிரித்தாடுவது கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் தெரிகிறது. திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழியாகும் பணி இன்று மீண்டும் ஆரம்பம். இந்த சிவராத்திரிக்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. சிவராத்திரியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 5 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஜெனீவா அமர்வு இன்று ஆரம்பம். எந்த சவாலையும் எதிர்கொள்ள அரசு தயார். இது இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. நிறைவாக நாங்கள் நாணயம் பத்திரிகைக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம். நாணயத்தினுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம்.
3 மாத காலத்தில் இலங்கை ரூபாய் பெறுமதி குறைந்தது, மேலும் வீழ்ச்சியடையும் நிலை. கவலைக்கிடமான செய்தி. பூந்துலோயா தீ விபத்து, 25 கோடிக்கு மேல் சேதம், 24 கடைகள், 20 வீடுகள் முற்றாக சேதம், 33 குடும்பங்களைச் சேர்ந்த 127 பேர் பாதிப்பு, 17 பேர் பாடசாலை மாணவர்கள் செய்தியாக இருக்கு. இது திட்டமிடப்பட்டது என்கின்ற ஒரு ஒரு விடயம் ஒன்று காதளவிலே அடிக்கடி வதந்தியாக உள்ளது வருகிறது. அது உண்மையா? அதற்கான காரணம் அங்கே ஒரு யாக பூஜை மலையகத்தில் யாக பூஜை ஒன்று நடைபெற்ற காலப்பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நமது அரசியல் முக்கிய பிரமுகர்கள் சிலர் இந்த விடயத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளோம். இந்த விபத்தை அதிகாலை 3 மணி அளவில் இடம்பெற்ற விபத்து, தீ விபத்து. தொடர்ந்து காலை வேளையில் இவர்கள் எல்லோரும் சென்று நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். ஆகவே தான் திட்டமிட்டு தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்குமோ? ஆனால் பாதிப்படைந்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுமா? பாதிப்படைந்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யாழ்குடா நாட்டில் யுத்தத்தின் பின் 7,881 தென்னைகளை எஞ்சியுள்ளன என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. 7,881 தென்னைகளை இருக்கின்ற. அப்ப இந்த குறிப்பாக இந்த தேங்காயை வச்சு தேங்காய் திருவி சமைக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும். தண்ணியில சமைக்கப்படணும் என்றபடியா தான் முக்கியமான விஷயம். இது நாணயம் பத்திரிகையினுடைய உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். மெட்ரோ நியூஸினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலையில் சிக்கி உயிரிழந்த மீனவர். வலையில மீன் தான் சிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மீனவரை சிக்கின ஒரு செய்தி இருக்குது. நகைச்சுவையாக இல்ல. மன்னார் பேசாலை கடற்பரப்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் வலையில் சிக்க நிலையில் சடமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. வேறு யாரோ வீசிய வலையில சித்திருக்கலாம். கவனத்தால் வேறு யாராவது வீசி இருந்த வலையில் இவர் விழுந்திருக்கு. கவனமாக வீசின வலையாம இருக்கலாம். ஏன்னா காதலை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா வலை வீசித்தான் ஆண்கள் பெண்களை கவர்வது வளமை. இந்த வலை எப்படி எல்லாம் வருது பாத்தீங்கன்னா. குழந்தை கைவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற பெற்றோர் கைது என்கிற செய்தியும் ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. மணிக்கோன் ஆசிரியர் தலையங்கம் என்ற ஒரு செய்தியாக வந்து தப்பிச்சிடமே பெற்றோர் கைது, குழந்தையை கைவிட்டு தப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் இலங்கையில் நடக்குதப்பா. நீரில் மூழ்கிய சீன இந்திய பிரஜைகள் உட்பட 60 மரணம், 3 மாணவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். வெவ்வேறான சம்பவங்கள் இந்த விடயம் நடைபெற்றதாக தெரியப்படுகிறது. அண்மை காலமாக இந்த நீர் சம்பந்தமாக பல நீரில் மூழ்கி இறக்கும் அல்லது கடலில் குளிக்க சென்று உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. இதற்கு முக்கிய காரணம் அவர்களது கவன ஈனம் தான். இங்கே ஒரு சிறப்பாக ஒரு தலைப்பு ஒன்று இருக்கிறது. இலங்கையில குறிப்பாக இந்த மரண தண்டனை, தூக்கிலிடும் தண்டனையை இடைநிறுத்த கூறி மனித உரிமைகள் அமைப்பு பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறது. இந்தியாவிலும் இது பெரிய ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இன்று செய்தி இப்படி வருகிறது. அலுகோசாக இன்று நியமிக்கப்படுவதற்கு தூக்கிலிடும் முறை தொடர்பிலான பயிற்சிகள் செய்தியாக இருக்கிறது. அந்த பயிற்சிகளை எவ்வாறு அளிப்பார்கள் என்பதுதான் எனக்கு தெரியும். அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லது அலுகோசனுடைய மனசாட்சி எப்படி எல்லாம் இயங்கும், அலுகோசாக செயற்படுவர்களுக்கும் மனசாட்சி இருக்கு, அவர்களுக்கு குடும்பம் இருக்கும், அது எப்படி இருக்கணும் தெரியணும் என்றால், உலகத்தின் தலை சிறந்த படைப்பாளர் ஒருவர் கேரளாவினுடைய அடூர் கோபாலகிருஷ்ணன், அடூர் ஊரில் பிறந்த கோபாலகிருஷ்ணன் இயக்குனர். அவர் இயக்கிய மலையாள திரைப்படம் நிழல் குத்து பார்த்தீங்களா இருந்தால் தெரியும். இது ஒரு சர்வதேச விருது பெற்ற திரைப்படம். அலுகேசனுடைய மனித உணர்வு அல்லது மனசாட்சி பேசும் கதையாக அந்த நிழல் கூத்து இருக்கிறது. இந்த விடயத்தை உமது நேயர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு, நன்றி த்ரிஷானோ, நன்றி காஜம். ஆர்வமா என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்ன நடக்க போகுது என்று நாங்களும் எடுத்துட்டோம். அதை நேயர்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நாளை பிரஸ் ரிலீஸ்ல சந்திப்போம். தொடர்ந்து குட்போன் ஸ்ரீலங்காவோட இளைஞர்கள் படை சூழ காத்திருக்கலான்னு கூறி விடைபெற செல்லும் நான் கனிவன்போடு கஜமுகன். வணக்கம் நேயர்களே.